கொஞ்சம் மாதம் முன்னாடி நம்ம OnePlus கிட்டேருந்து வந்த Q சீரிஸ் டிவிஸை பார்த்தோம். அந்த வீடியோவில் நாங்கள் பேனல் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போது அந்த ப்ரைஸ் பார்ட்டை மாற்றுற மாதிரி OnePlus அவங்க புது U சீரிஸ் டிவிஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம OnePlusோட இந்த அஃபோர்டபுள் புது டிவிஸை பார்க்கலாம். என் பேர் ஹாரிஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது C4 தமிழ். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். OnePlus இங்கே 3 டிஃப்ரெண்டான டிவிஸை இந்த OnePlus U சீரீஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. எங்கள் ஸ்டூடியோவில் இப்போ இந்த சீரீஸ்லேயே பெரிய டிவி இருக்குது. இது ஒரு 55 இன்ச் 4K LED பேனல். OnePlus அவங்க Q சீரீஸில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸை இது கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே OnePlusோட ப்ரொப்ரைட்டரி காமா இன்ஜின் இருக்குது. சூப்பர் ரெசல்யூஷன் அப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் மாதிரியான ஃபீச்சர்ஸை இது பவர் பண்ணுது. இங்கே டெடிகேட்டடான MEMC ஹார்ட்வேர் இருக்குது. இது வீடியோவோட ஸ்மூத்னஸை ஃப்ரேம் இன்டர்போலேஷன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணும். OnePlus இதை அல்ட்ரா ஸ்மூத் மோஷன்னு சொல்கிறாங்க. இது டிஃபால்ட்டாக மீடியமில் செட் ஆகிருக்கும். பர்சனலாக நான் இந்த படம் பார்க்கும்போது இல்லை டிவி சீரீஸ் பார்க்கும்போது இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஸ்போர்ட்ஸ் பார்க்கும்போது இந்த ஃபீச்சரை ஆன் பண்ணால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பேனலோட குவாலிட்டியை பார்த்தா இங்கே கலர்ஸ் நல்லா ரிச்சாக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு, கான்ட்ராஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பேனலுக்கு HLG HDR10 10+ அப்புறம் டால்பி விஷன் சர்டிஃபிகேஷன் இருக்குது. நல்ல விஷயம், இங்கே OnePlus காசை குறைக்கிறதுக்காக எந்த லைசன்ஸையுமே ஸ்கிப் பண்ணலை. அது கூட இங்கே 94% கவரேஜ் DCO-P3 கலர் கேமெட் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் போய் கூட நீங்கள் கலர் ஸ்பேஸாக மாற்றிக்கலாம். ஆனால் இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வீடியோ ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ்குள்ளே மறைஞ்சிருக்கு. டிஸ்பிளே செட்டிங்ஸில் கூட இங்கே நிறைய கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பிக்சர் மோட்லேருந்து பேக் லைட், பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடாப்டிவ் கான்ட்ராஸ்ட், குளோபல் டிம்மிங் அண்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் மாதிரி சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த 4K பேனல் நல்லா இருந்துச்சு, ஆனால் டிவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒரு பார்ட் தான். இன்னொரு பார்ட் சவுண்ட். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். OnePlus இங்கே 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சவுண்ட் அவுட்புட் இங்கே 30 வாட்ஸ். இதில் 2 ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் அப்புறம் மீதி 2 டவுன்வர்ட் ஃபயரிங் ட்வீட்டர்ஸ். இந்த செட்டப்பில் வால்யூம் நல்லாவே தந்துச்சு. பேஸும் இங்கே நல்லா தான் இருந்துச்சு. டிவிக்கு க்ளோஸாக உட்காந்திங்கன்னா உங்களால் இந்த பீட்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே ஹை வால்யூமில் எப்போயாவது கொஞ்சம் சவுண்ட் கிராக்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஹை எண்டில் கூட கொஞ்சம் சவுண்ட் மஷியாக இருந்துச்சு. சவுண்ட் மோட கிளாரிட்டிக்கு மாற்றினா இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. இங்கே டால்பி அட்மோஸ் அப்புறம் DTS HD சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்க்கும்போது டைலாக்ஸ் கேட்குறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ப்ளூடூத் ஸ்டீரியோ ஆப்பை வச்சு இந்த OnePlus டிவியில் இருக்கிற ஸ்பீக்கரை நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த OnePlus TV U 55 இன்ச் கண்டென்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேஜரான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ், Amazon Prime Video, Hotstarஸ் எல்லாத்துக்குமே இங்கே சப்போர்ட் இருக்குது. இங்கே ரிமோட்டையுமே ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் இருக்கிற ரிமோட் மாதிரியே இருந்தாலுமே இங்கே ட்ரெடிஷ்னலான வால்யூம் ராக்கர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. டெடிகேட்டடாக நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் Amazon Prime பட்டனும் இங்கே இருக்குது. ஃபங்க்ஷனாலிட்டி படி பார்த்தா இங்கே எல்லாமே சேமாக தான் இருந்துச்சு. கூகுள் அசிஸ்டன்ட் அப்புறம் இன்பில் மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பழைய ரிமோட்டோட மெட்டல் பில்டை மிஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் பிளாஸ்டிக்கியாக இருந்துச்சு. முன்னாடி மாதிரியே இங்கே OnePlus டிவியை நீங்கள் OnePlus கனெக்ட் ஆப் மூலமாக கூட கண்ட்ரோல் பண்ணலாம். இது நல்லா வேலை செஞ்சிச்சு. நம்ம ஃபோனை ட்ராக் பேடாக யூஸ் பண்ணி நீங்கள் நேவிகேட் பண்ணலாம். ஆப் குவிக் ஸ்விட்ச் கூட இங்கே கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா வேலை செஞ்சிச்சு. என்னோட ஃபேவரட் ஃபீச்சர் இங்கே என்னன்னா இந்த ஸ்மார்ட் வால்யூம் கண்ட்ரோல். இது உங்கள் கனெக்டான ஃபோனில் கால் வரும்போது டிவி வால்யூமை தானாகவே கம்மி பண்ணும். இந்த ஃபீச்சரை மற்ற மேனுஃபேக்சரும் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக இங்கே மூவி கேரசல் அப்புறம் லோக்கல் ஸ்ட்ரீமிங் ஆப்ஷனும் இருக்குது. டிவியில் ஆக்சிஜன் OS ரொம்ப மாறலை, ஆனால் இங்கே புதுசாக கொஞ்சம் நிறைய கண்டென்ட் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரைம் வீடியோ இங்கே இருக்குது. ஒரு டெடிகேட்டடான பேஜ் கொடுத்துருக்காங்க. இது வெறும் ஆன்லைன் கண்டென்ட் அக்ரிகேஷன் தான். ஆஃப்லைனில் லோக்கல் டிவி ப்ரோக்ராம்ஸ் எதுவும் இங்கே காட்டாது. என்னதான் இந்த லுக் அண்ட் ஃபீல் பேட்ச் வால் மாதிரி இருந்தாலுமே இன்னும் இது அங்கே ஃபங்க்ஷனாலிட்டி வைஸில் வரலன்னு தான் நான் சொல்வேன். லுக் அண்ட் ஃபீல் பற்றி பார்க்கையில் இந்த OnePlus TV U 55 இன்ச் ஆண்ட்ராய்ட் TV 9ல் ரன் ஆகுது. நான் இதை யூஸ் பண்ணும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. லேக்ஸ் எதுவும் இல்லை. உங்களால் இங்கே ப்ளூடூத் கனெக்டரை வச்சு கூட கனெக்ட் பண்ணி சில கேம்ஸ் ஆட முடியும். ப்ளே ஸ்டோர்லேருந்து இங்கே ஆப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். 16 GB வரைக்கும் இன்பில்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது கூட 2 GB RAM. நாங்கள் இங்கே எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி சில கேம்ஸ் கூட ஆடினோம். அப்போ கூட இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பில்ட்னா இங்கே ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஸை சைட்லோட் பண்ணுறதோ இல்லை வீடியோ ப்ளே பண்ணுறதோ எல்லாமே இங்கே ஈஸியாக தான் இருந்துச்சு. OnePlus இந்த டிவியில் இருக்கிற எல்லா போர்ட்ஸுமே இந்த ரிமூவல் பேனல் மூலமாக ஹைட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா பெருசாக இருந்துச்சு. இங்கே ஒரு சின்ன டாங்கிள் இல்லை பென்ட்ரைவை வச்சு கூட மூட முடிஞ்சுது.
இங்கே HDMI கேபிள் வரதுக்கும் கட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னெல்லாம் போர்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே முதல்ல ஒரு காம்போசிட் AVI போர்ட் இருக்குது, ஒரு ஈத்தர்நெட் ஜாக் வயர்டு ஈத்தர்நெட்டுக்கு, அப்புறம் 3 HDMI போர்ட். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ARC கம்பேட்டபிள், அப்புறம் இன்னும் 2 USB போர்ட் இருக்குது. இதில் டாப்பில் இருக்கிறது ஃபாஸ்டான USB 3. இங்கே எக்ஸ்ட்ராவாக ஆண்டனா போர்ட்டும் இருக்குது. வைஃபைல 2.4 GHz அப்புறம் 5 GHz ரெண்டுமே இங்கே இருக்குது. அப்புறம் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. இது Android TV 9னால இங்கே டேட்டா சேவர் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம ஓவராலான டேட்டா கன்சப்ஷன் அப்புறம் பேண்ட்வித்தை குறைக்க முடியும். ஏன் சில ஆப்ஸோட இன்டர்நெட் ஆக்சஸை கூட நீங்கள் கட் பண்ணலாம். டிவிக்கு வரும்போது இந்த கனெக்டர் பேனலோட இந்த டிவியோட பேக் பார்க்கையில் நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்மூத் கர்வ் இருக்குது, கார்பன் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே தின்னான பெசில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் 2 மெட்டல் ஸ்டாண்ட் இருக்குது. மொத்தமாக இந்த 95% ஸ்க்ரீன் டு பாடியோ ரேஷியோ அப்புறம் இந்த தின்னான 6.9 mm சாசஸ் எல்லாம் சேர்ந்து OnePlus TV U 55 இன்ச்சுக்கு ஒரு ப்ரீமியமான லுக் தருது. இப்போ இந்த லுக்ஸ் ப்ரீமியமாக இருந்தாலுமே ப்ரைஸ் இங்கே ப்ரீமியமாக இல்லை. OnePlus இது அவங்க 55 இன்ச் வெர்ஷன் 50,000க்கு கீழே தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொன்ன இன்னும் 2 வெர்ஷன் 20 இல்லை 30,000க்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணையில் எங்களுக்கு ப்ரைஸ் பற்றி எந்த அஃபிஷியலான கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்கையில் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி கீழே வந்து நாங்கள் கமெண்ட்ஸில் பின் பண்ணுறோம். இந்த ப்ரைஸை கண்டிப்பாக அங்கே பாருங்கள். ஆமாம், இது Xiaomi அப்புறம் வியூவில் வர டிவியை விட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த 2 கம்பெனியுமே அவங்க 55 இன்ச் டிவி 40K கீழே தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் OnePlus கொடுக்குற இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இந்த டிவியை வர்த் ஆக்குதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டுங்க. அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் தட்டுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என் பேர் ஹாரிஸ். நீங்கள் பார்த்துருக்குது C4 தமிழ். பாய்.